ஒரு ஏசி கரண்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஜீனியஸ்னால கரண்ட் பில் பே பண்ண முடியலன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், திஸ் இஸ் நாட் ஃபிக்ஷன். திஸ் இஸ் ரியல் ஸ்டோரி ஆஃப் நிக்கோலஸ் டெஸ்லா. ஐன்ஸ்டீன் ஃபேமஸ் ஆயிட்டாரு, எடிசன் ரிச் ஆயிட்டாரு. ஆனால் டெஸ்லா தனியாயிட்டாரு, லோன்லி ஆயிட்டாரு. சைபேரியாவில் ஒரு வில்லேஜில் பிறந்தவர் தான் நம்ம டெஸ்லா. சின்ன வயசுல இருந்து இமேஜினேஷன் லெவல் வேற லெவல். ஒரு நாள் லைட்னிங்கை பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? இடி மின்னல் வந்தா அர்ஜுனா அர்ஜுனா ஆண்டவனை காப்பாத்துன்னு சாமியை கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். பட் டெஸ்லா ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற ஒரு கனவோட அமெரிக்காவுக்கு கிளம்பி போய் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. எடிசன் சொன்னார், இந்த கரண்ட் ப்ராப்ளத்தை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னா உனக்கு $50,000 தரேன்னு சொல்லி எடிசன் சொல்கிறார். டெஸ்லா சால்வ் பண்ணிட்டாரு. எடிசன் ஜஸ்ட் ஸ்கிப்பிங். நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். எடிசன் டெஸ்லாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். ஏன்னா அந்த காலத்தில் டிசி கரண்ட்ல எடிசன் தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய முதலையே. எங்கே அவரோட பணம் புகழ் எல்லாம் போயிருமோன்னு பயந்து ஏசி கரண்டோட டிசி கரண்ட் தான் பெஸ்ட்டு பொய்யா மக்களையும் நம்ப வச்சிடறாரு எடிசன். இப்போ யாரும் டெஸ்லாவை நம்பவே இல்லை. அந்த ஒரு மூமெண்ட்ல டெஸ்லாவோட வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு. அவரு ஏசி கரண்ட்டை இன்வென்ட் பண்ணாரு. எங்கேயோ தயாரிக்கப்படுற கரண்ட் இங்கே வருதுன்னா அதுக்கு காரணம் அது டெஸ்லாவோட ஐடியா. டெஸ்லா மட்டும் இல்லைன்னா நோ ஃபேக்ட்ரிஸ், நோ மிஷின்ஸ், நோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவருக்கு பணம் புகழ் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. இவரோட ஐடியாவெல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணி பில்லியனியர் ஆனாங்க. இந்த உலகத்துக்கு இவ்வளோ பண்ண இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த சொசைட்டியும் பைத்தியக்காரன்னு சொல்லி தனிமையில் தள்ளி விட்டாங்க. ஒரு ஹோட்டல் ரூமில் தனிமையில் இந்த ஜீனியஸோட உயிர் அவரை விட்டு போகுது. அவருக்கு வாழ்க்கையில் ரெகக்னேஷன் கிடைக்கல, ஆனால் ஹிஸ்ட்ரி ஒன்றும் அவரை மறக்கலை. உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதப்போ அதை நீங்களே உருவாக்கணும். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க.